ஹலோ ரெக்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஈவன் கிங் இஸ் சப்ஜெக்ட் டு த லா. அதனால பீப்புள் ஆர் ரூல்டு பை லா, நாட் பை அத்தாரிட்டி. இதுதான் கான்செப்ட். இப்போ சிலர் அட்வொகேட்டோடைய ப்ரொஃபஷனில் அவங்க தங்களுடைய அறிவாற்றல் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதிகரிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வழக்கறிஞரும் தன்னுடைய அலுவலகத்தில், வீட்டிலையோ அல்லது தன்னுடைய அலுவலகத்திலையோ அவருக்குன்னு உண்டான சில புத்தகங்களை வாங்கி வைப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகமும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில புத்தகங்கள் அன்றாடம் பயன்படுத்துறதுக்கு உண்டானதா இருக்கும். இன்னைக்கு ஒரு வழக்குக்காக நான் போறேன் அப்படின்னா, ஒரு செக் டிஸானர் வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு போறேன்னா எனக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், பேர் ஆக்ட் இருந்தால் போதும். வெறுமையான சட்டம் எழுதி இருக்கும், அந்த பேர் ஆக்ட் இருந்தால் போதும். ஆனால் நான் அந்த பேர் ஆக்டில் இருக்கக்கூடிய பிரிவுகளை நான் கொஞ்சம் ஒரு ஆழமான அலசல் எடுக்கணும், ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், இல்லை இன்னும் எனக்கு புரிதல் அதிகமாக வேணும் அப்படின்னா சில கற்றறிந்த மேதைகள் புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. அது நமக்கு ரொம்ப உதவி செய்யும். அந்த மாதிரி எனக்கு ஒரு புத்தகம் இன்னைக்கு அன்பளிப்பாக கிடைச்சிருக்கு, என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அந்த புத்தகத்தை தான் இப்போ எல்லாருமே ஃபோனை வாங்கி இல்லை ஏதோ ஒரு பிடித்தமான விஷயத்த வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க இல்லையா. அதனால நானும் சரி, நமக்கு இந்த ஒரு அன்பளிப்பு கிடைச்சிது, ஒரு புத்தகம், அதை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ அதனால அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூர்மையான பொருள் எடுத்துக்கலாம். இதான் அது, பிளேடு, ஸ்கோரிங் பிளேடு. ரொம்ப ஆபத்தானது, ஆனால் பார்த்து கையாளணும். அன்பாக்ஸு அங்கேருந்து பிடிக்கிறனால இங்கே நான் திறக்கிறது தெரியாது. ஆனால் நான் திறந்து உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர். அருமை. இப்போ என்ன பண்றோம்னா, இந்த புத்தகத்தை நம்ம விடுதலை ஆக்குறோம் இந்த டப்பால இருந்து. அருமையான புத்தகம் ஒன்று கிடைச்சிருக்குது அன்பளிப்பா. புத்தகம் பேர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். எழுதுனது பாஷ்யம் அண்ட் அதிகா. ஆனா இந்த புக்ல என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, இங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சீனியர் அட்வொகேட் இருக்காரு, ஆனந்த் சஞ்சய் நியூலின்னு சொல்லிட்டு, நியூலி அண்ட் நியூலி அசோசியேட்ஸ். அதுல அவர் டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில். அவர் இந்த புத்தகத்துல ரிவிஷன் பண்ணியிருக்காரு. அவர் இது ஒரு டீமா சேர்ந்து எடிட் பண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா, ஆத்தர்ஸ். அதுல இவரும் பங்காற்றலா இருக்காரு. இவருடைய வழக்குகள் நான் உச்ச நீதிமன்றத்துல நல்லா கவனிச்சிருக்கிறேன். ரொம்ப கம்மியான செக் டிஸானர் வழக்குகள் கூட இவர் நடத்தியிருக்காரு. வெறும் 2.5 லட்சம் ரூபா டிஸ்பியூட் இருக்கக்கூடிய செக்கை கூட அவங்க பாதிக்கப்பட்டவங்க அப்பீலுக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்காகவும் நான் நடத்தி இவரை பார்த்துருக்கேன். ரொம்ப செக் டிஸானரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நல்ல அறிவாற்றலும் நுணுக்கமான திறமையும் உண்டு. அவர் இந்த புக்கை ரிவைஸ் பண்ணியிருக்காரு. அதனால இந்த புத்தகத்துடைய ஒரு சிறப்பம்சமா இதை நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகம் பாரத் லா ஹவுஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வெளியீடு இது, அந்த பதிப்பகத்துடையது. இந்த புத்தகம் அழகா பாருங்க. இதுக்கு இந்த மாதிரி நெகிழித்தாளை உபயோகப்படுத்தி இதுக்கு அழகா மூடி நமக்கு கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு தூசு துரும்பும் போயிடக்கூடாது. இதை நம்ம என்ன பண்றோம், திறந்து பார்க்குறோம். ஏன்னா முதல்ல நமக்கு புத்தகம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால திறந்து பார்க்குறோம். திறந்தாச்சு புத்தகத்தை. அதாவது
சென்ட் நுகர்வோர் கூட, அதாவது அந்த வாசன திரவியத்தை நுகர்வோர் கூட அதை முகர்வாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரு சிறந்த புத்தகத்தை நுகர்வோர் அதை நிச்சயம் முகர்வர். இந்த புத்தகத்தினுடைய ஒரு வாசனை இருக்கு பார்த்தீங்களா, அருமையான வாசனை, அருமையான வாசனை. அத புத்தக பிரியர்களுக்கு தெரியும். அதாவது நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க, புத்தக பிரியர்கள், அவங்களுக்கு தெரியும் அந்த புதிய புத்தகத்தினுடைய வாசனை அருமையா இருக்கும். இப்போ இது நான் எனக்கு கிடைச்சிருக்கிறது 25வது எடிஷன். இது ரொம்ப அருமையான புத்தகம். இதுல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி ரொம்ப அருமையான விஷயங்கள் இருக்கு. நான் இந்த புத்தகத்தை படிச்சு இந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு காணொளியில நான் பதிவிடுறேன். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோல உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். முக்கியமா செக் டிஸானர் பத்தியோ இல்ல ப்ராமிசரி நோட்டு பத்தியோ நம்ம கூடுதலா கூட அந்த வீடியோல பார்க்கலாம். இந்த புத்தகத்தை நான் அந்த காணொளியில உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத என்னோட கண்ணோட்டத்தை நான் பகிர்ந்துக்குவேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். ரொம்ப நன்றி.